வணக்கம். இ-ஆஃபீஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி வீடியோஸ் சீரீஸ் 2 சீரீஸ் 1 தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ வீடியோ 1ல் அபவுட் இ-ஆஃபீஸ். ஸோ இ-ஆஃபீஸ் பற்றிய சில தகவல்கள். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இ-ஆஃபீஸ் அப்படின்றது ஒரு வெப்சைட். இப்போ நம்ம லேமன் லாங்குவேஜ் சொல்லணும்னா இல்லை ஒரு போர்ட்டல். அந்த போர்ட்டலில் நிறைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான சர்வீஸ் பார்த்திங்கன்னா இந்த இ-ஃபைல். இந்த இ-ஃபைலில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இது வரைக்குமே கன்வென்ஷனலாக ஃபிசிக்கல் மெத்தட் பேப்பரில் ஒவ்வொரு அரசு அலுவலகம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா தபால்கள் மற்றும் அது சம்மந்தப்பட்ட ஃபைல்கள் இது எல்லாமே பேப்பரில் தான் மெயின்டைன் பண்ணி டிரான்சாக்ஷன்லாம் பண்ணி ப்ராசஸ் பண்ணி டிஸ்போஸ்லாம் பண்ணாங்க. பட் ஆனால் இந்த இ-ஆஃபீஸ் அப்படின்ற இந்த போர்ட்டல், அந்த போர்ட்டலில் ஒரு சர்வீஸ் இ-ஃபைல். ஸோ இந்த இ-ஃபைல் சர்வீஸ் மூலயமா நமக்கு என்ன ஆக போகுதுன்னா, இதே தினம்தோறும் ஒவ்வொரு அலுவலகத்தையும் மன்னிச்சிருங்க, ஒவ்வொரு அலுவலகத்திலையும் என்ன பண்ணாங்களோ அதே தான், பட் இட் இஸ் டன் டிஜிட்டலி. ஸோ டிஜிட்டலி யூஸிங் கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி இன்டர்நெட் யூஸ் பண்ணி இந்த இ-ஆஃபீஸில் இ-ஃபைல் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த இ-ஃபைல் சர்வீஸ் யூஸ் பண்ணி இந்த தபால்கள் ஃபைல்கள் ஃபிசிக்கல் முறையிலேருந்து எடுத்துகிட்டு, ஸோ டிஜிட்டல்ன்றதை விட வி கேன் ஆல்சோ சே எலக்ட்ரானிக் ஃபார்மில் அதை டீல் பண்ண போகிறாங்க. ஸோ இதை டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இந்த இ-ஆஃபீஸ் அப்படின்ற போர்ட்டல், அதில் இருக்கக்கூடிய நிறைய சர்வீசஸ் இது எல்லாத்தையுமே டெவலப் பண்ணது நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். இவங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அது கீழே இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி கீழே வராங்க. அண்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இ-கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ தே ஆர் லொக்கேட்டட் இன் சென்னையில் இருக்காங்க. இவங்க தான் நமக்கு ஒரு நோடல் பாயிண்ட் இந்த என்ஐசியை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது இல்லாமல் சில தகவல்கள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இந்த இ-ஆஃபீஸுன்ற வெப்சைட்டை போர்ட்டலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான யூஆர்எல்ன்றது வெப்சைட் அட்ரஸ். ஸோ வெப்சைட் அட்ரஸ் eoffice.tn.gov.in. ஸோ இதுதான் நமக்கான வெப்சைட் அட்ரஸ். நீங்கள் இன்கேஸ் பை சான்ஸ் eoffice.com அப்படின்னு நீங்கள் போட்டாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு அலுவலகத்திலிருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் இதில் பண்ண முடியாது, இதில் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுக்கான ஒரு ஆத்தென்டிகேஷன் கரெக்டான வெப்சைட்டுன்றது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு வரும். ஸோ உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு இப்போ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல் டெசிக்னேஷன் பேஸ்ட். டெசிக்னேஷன் போஸ்ட் இதை பேஸ் பண்ணி தான் யூசர் நேம் கொடுத்துருக்காங்க. யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு நேம் பேஸ்டு ஐடிஸ், யூசர் ஐடிஸ் இருக்காது. ஸோ தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நேம் பேஸ்ட் யூசர் ஐடிஸ் இருக்காது. டெசிக்னேஷன் ஒரு போஸ்ட் சம்மந்தப்பட்ட யூசர் ஐடிஸ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டண்ட் அப்படின்றது அவங்களோட டெசிக்னேஷன். J3ன்றது அந்த போஸ்ட், ஜே செக்ஷனில் 3rd சீட். சிபிடின்றது செங்கல்பட்டு .dgp. ஸோ இப்படி தான் உங்கள் யூசர் ஐடி இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லாகின் பண்ணுறது எல்லாமே we will see in the next video. ஸோ இது ஒரு brief introduction about இ-ஆஃபீஸ். வணக்கம்.